ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யோர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஏன்னா இருக்கிற காம்படிஷனில் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யோர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஏன்னா இருக்கிற காம்படிஷனில் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் நம்மளை பற்றி சொல்கிற விஷயங்களில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய வேலை கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மீடியா. அண்ட் எஸ், யூஆர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம், ஒரு லீடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ மிஸ்ட்ரி. நான் இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஜானர் ட்ரை பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்கு ஓகே சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது யூ ஹாவ் டு கிராப் இட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சி திங்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ நியூ டீம். அண்ட் நியூ டீம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். அவங்களோட ஐடியாஸ், அவங்க இன்புட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எல்லாம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ஐ செட் ஓகே. அண்ட் ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்னென்னா, கேஎஸ் ரவிக்குமார் சார் ஓகே சொன்னது இந்த கதையில். ஸோ எல்லாம் கலந்து ஒரு நல்ல படமாக வெளியில் வந்து உங்கள் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணும் இந்த படம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. அதான் சொல்கிறேனே, ஹாரர் படம் நான் எனக்கெல்லாம் ஹாரர்னாலே 10 கிலோமீட்டர் ஓடிடுவேன், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அதனால அவங்க வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க, நான் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ட்ரை இல்லை, பார்ப்போம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஹாரர் படங்கள் தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இது நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் எஸ், அந்த விதத்தில் பண்ணலாமே அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்வீட், தேங்க்யூ. அதான் சொல்கிறேனே சார், லைக் இப்போது யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட்லி பேஷனேட் அபவுட் வாட் யூ டூ. அதாவது நம்ம பேஷனேட்டாக இருந்து நம்ம பண்ணுற விஷயம் வந்து நேர்மையாக இருந்தாலே நம்மளை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வருங்கிறதுல நான் ரொம்ப நம்புகிறேன். சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, அப்படி தான் அது. ஸோ இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா மேபி நம்மளோட திறமை அப்படிங்கிறது தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இது அப்படியே கண்டினியூ ஆகும். இது கண்டிப்பாக குறையாது. இந்த ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், பேஷனேட்டாக இருக்கட்டும், இது எதுவுமே குறையாது. ஸோ மேபி இதை நோக்கி கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் ஐம் தேங்க்ஃபுல். ஒரு ஆர்டிஸ்ட்னா என்ன சார், லைக் இப்போது ஒரு நடிகை, இப்போ ஒரு நடிகர் அப்படின்னா என்ன, நம்மளோட வேலையே வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணுறது. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமே. ஸோ அதில் நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஜானர் ஆஃப் கதையை தான் எடுக்கணும், இல்லை இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற எந்த கேரக்டராக இருந்தாலும் ஓகே. அண்ட் அட் த சேம் டைம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற எந்த கேரக்டராக இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் நம்பர். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க, இதுக்கப்புறமா அப்படி தான் இருப்பாங்க. தேங்க்யூ.